ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இயேசுவை நோக்கி என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். தொடர்ச்சியாக இயேசுவை நோக்கி என்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே நாம் தேவ கிருபையை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்திலும் கூட நித்திய கிருபை என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் நிச்சயமான கிருபை என்கின்ற தலைப்பிலே உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். செய்திக்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவை நோக்கி என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உடைய வேத வசனங்களை தியானிப்பதற்கு நீர் தந்த நல்ல வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் தேவ கிருபையை குறித்து நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட அந்த தேவ கிருபை எப்படிப்பட்டது என்பதை நாங்கள் தியானிக்கும் பொழுது கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. ஒரு மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, எங்களை அழைத்த ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்படியான பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 55வது அதிகாரம் 3வது வசனம் எப்படி சொல்லுகிறது? உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக அநேக காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். இரண்டாவது முறையாக மீண்டுமாக அடிமைத்தன நுகத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு அந்த அடிமைத்தன வாழ்விலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக அவர்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. அங்கே 55வது அதிகாரம் 3வது வசனத்தினுடைய பின்பகுதியிலே ஆண்டவராகிய கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். என்ன அப்படின்னாச்சுன்னா, ஒரு நித்திய உடன்படிக்கை ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது எவர்லாஸ்டிங் கவர்னன்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலர்களுக்கு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அது என்ன உடன்படிக்கை? நித்திய உடன்படிக்கை. அந்த நித்திய உடன்படிக்கையாக அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று சொல்கிறார். அப்படியானால் தாவீதுக்கு அருளின அந்த நிச்சய கிருபைகளை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சொல்லும் பொழுது அதற்கு முன்பதாக சில நிபந்தனைகளை சொல்கிறார். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள். செவியை சாய்த்து கேட்டால் அந்த நிச்சய கிருபை, நிச்சயமான கிருபையை நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். அது என்ன ஆசீர்வாதம்? அதான் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். நித்திய உடன்படிக்கையாக, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. எவர்லாஸ்டிங், அதில் மாற்றமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த தாவீதுக்கு என்ன உடன்படிக்கையை தாவீதோடு கூட ஏற்படுத்தினார்? அந்த நிச்சயமான கிருபை என்ன? அதை அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்திலேயே நம்ம இதே வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 34வது வசனம் இப்படியாக சொல்கிறது,
பவுல் அங்கே என்ன சொல்லுகிறார்? இனி அவர் அழிவுக்கு உட்படாதபடிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பற்றினார். அங்கேயும் பவுலா தான் சொல்றார், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை. அது என்ன கிருபை? கொஞ்சம் நம்ம வேதத்தை 2 சாமுவேலினுடைய புத்தகத்துக்கு திருப்பணும்னாச்சுன்னா, அந்த 2 சாமுவேலில் 7வது அதிகாரத்தில் 12வது வசனத்திலிருந்து 16வது வசனங்களை வரை நாம் வாசித்து பார்ப்போமானால், அங்கே சில வரலாற்று சம்பவங்கள் நடைபெறுவது அதை நாம் பார்க்கலாம். அந்த 12வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரை அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும் போது நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாற்றினாலும் மனுபுத்திரருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்தில் இருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னார். பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு உடன்படிக்கை. இதைத்தான் நித்திய கிருபை, நிச்சய கிருபை, நித்திய உடன்படிக்கை என்று நாம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலையும் அப்போஸ்தலர் நடபடிகளுடைய புஸ்தகத்திலையும் நம்ம வாசிக்கிறோம். அப்படின்னா இந்த பகுதிகளில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியங்கள் எதை சுட்டி காண்பிக்கிறது? இதை கொஞ்சம் நம்ம அந்த 7வது அதிகாரத்தில் முன்பகுதியில் நம்ம வாசித்தோம்னா ஒரு சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. 1வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்து அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பார பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாயிருக்கையிலே. சண்டை போட ஆளே கிடையாது, ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறான். வீட்டில் அவன் ஃப்ரீயாக இருக்கும்போது என்ன நடக்கும்? ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாயிருக்கிறதே என்றான். ஒன்றும் இல்லை, தாவீதுக்கு இப்போ ஒரு ஆசை வருது. தன்னுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை வருகிறது. அதைத்தான் நாத்தான் தீர்க்கதரிசியின் இடத்துல சொல்கிறார். அப்போது சொல்லும்போது தான் அங்கே 3வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும் கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே என்றான். அன்று ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி, அவர், நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாயிருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ? நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினேன். நான் இஸ்ரவேலாகிய என் ஜனத்தை மேய்க்கும்படி கட்டளையிட்ட இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்தையாவது நோக்கி, நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று நான் இஸ்ரவேல் புத்திரருக்குள் உலாவி வந்த எவ்விடத்திலாவது யாதொரு வார்த்தையாவது சொன்னதுண்டோ? தாவீது ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு சொன்னோன்னா, ஆண்டவராகிய தேவன் நாத்தான் மூலமாக சொல்கிறார், என்னைக்காவது நான் கேட்டிருக்கேனா எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டு? அது சொல்லிட்டு அப்புறம் சொல்லுவார் பாருங்க, இப்போது நீ தாசனாகி தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன இவ்விடத்திலும் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு
ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும், இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நால்வரையில் நடந்தது போல நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன். தன்னுடைய ஜனத்தை எந்த அளவுக்கு அவர் உயர்த்தி வைத்தார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதுக்கு பிறகுதான் அவர் ஆலயத்தை யார் கட்டுவார்கள் என்பதை குறித்து அவர் சொல்கிறார். அப்படி சொல்லும்போது மிகச் சிறப்பான ஒரு காரியத்தை சொல்கிறாரு. உன்னுடைய குமாரன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான், அப்படின்னாலும் நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாக இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாற்றினாலும் மனுப்புத்தருடைய அடிகளாலும் தண்டிப்பேன். அவனை தண்டிப்பேன். எனக்கு விரோதமாய் அவன் பாவம் செய்தால், என்னுடைய கட்டளைகளுக்கு ஏற்றபடி நடவாமல் அவன் தன் சுய வழிகளிலே நடந்தால் என்ன செய்வேன், அதெல்லாம் சொல்கிறார். சொல்லிட்டு அதுக்கு பிறகு ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க. நான் உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். கழுதையை தேடி போன சவுலை சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்தாரே ஆண்டவர். ஆனால் அந்த சவுலினுடைய காரியங்கள் தேவனுடைய மனதை சஞ்சலப்படுத்துகிறதாய் விசனப்படுத்துகிறதாய் இருந்தபடினாலே அவன் ஸ்தானத்திலிருந்து, இந்த ராஜஸ்தானத்திலிருந்து சவுலை தள்ளி அந்த ஸ்தானத்தில் தாவீதை ராஜாவாக்கினார். அப்படியானால் தேவ கிருபை அந்த சவுலிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு தாவீது கிட்ட, எப்பா நீ எனக்கு ஆலயம் கட்ட வேண்டாம், ஆனால் உன் மகன் அவன் ஆலயம் கட்டுவான். அவன் தப்பு பண்ணியாச்சுன்னா அவனை நான் தண்டிப்பேன். ஆனாலும் சவுலிடத்திலிருந்து என் கிருபையை எடுத்தது போல அவனிடத்திலிருந்து நான் என்னுடைய கிருபையை விலக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு ஒன்று சொல்கிறாரு பாருங்க. 16வது வசனத்தில் அதான் ரொம்ப முக்கியமானது. உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார். ஆம், உன்னுடைய வீடு உன் ராஜ்யம் என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும். இதுதான் நிச்சயமான ஒரு கிருபை. பாருங்க, அவன் தப்பு பண்ணாச்சுன்னா அவனை தண்டிப்பேன், ஆனால் அவனுக்கு நான் அருளுகின்ற அந்த கிருபையை அவனை விட்டு விலக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. தப்பு பண்ணாலும் அவனை தண்டிப்பேன், ஆனாலும் உன்னுடைய வீடு உன்னுடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். நீங்கள் அப்படியே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 13வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இனி அவர் அழிவுக்கு உட்படாதபடிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பற்றினார். அப்படின்னா இயேசு கிறிஸ்து இதே தாவீதினுடைய வம்சத்தில் பிறந்தார். எவ்வளோ பெரிய கிருபை பாருங்க. அதான் நிச்சயமான கிருபை. இன்றைக்கு அந்த நிச்சய கிருபையை தேவனாகிய கர்த்தர் நமக்கும் வைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நாம் தவறு செய்து நம் தேவனாகிய கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி போனாலும் அந்த நிச்சய கிருபை, தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிச்சய கிருபை, நித்திய உடன்படிக்கையாக தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிச்சயமான கிருபை தேவனாகிய கர்த்தர் நமக்கும் கொடுத்திருக்கிறார். நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு விலகி போனாலும், வழி விலகி போனாலும் அந்த கிருபையை நித்திய உடன்படிக்கையாக நமக்கு வைத்திருக்கிறார். அந்த நிச்சய கிருபை தாவீதுக்கு அந்த கிருபையை கொடுத்தார். அதனால தான் அந்த தாவீதினுடைய சந்ததியில் இயேசு கிறிஸ்து பிறந்தார். இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களாக அந்த தாவீதின் சந்ததி நிலை பெற்றிருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் அது தலை நிமிர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் அந்த நிச்சய கிருபை,
என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, சற்று யோசித்துப்பார். இப்படிப்பட்ட நிச்சயமான கிருபைகளை வைத்திருக்கிற இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறார். நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துவதற்கு அழைக்கிறார். நாம் தாவீதைப் போல தன்னுடைய பாவங்களை, தன்னுடைய அக்கிரமங்களை நினைத்து தேவ சமூகத்திலே மனம் கசந்து அழுது பாவங்களை நாம் அறிக்கை செய்து விட்டு விடுகின்ற பொழுது அந்த நிச்சய கிருபைக்கான நித்திய உடன்படிக்கையை இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட ஏற்படுத்துவார். நாம் மட்டும் ஆசீர்வதிக்கப்பட மாட்டோம். நம்முடைய சந்ததியாக நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நிச்சயமான கிருபை, அந்த நிச்சயமான கிருபையை நித்திய உடன்படிக்கையாக தாவீதுக்கு ஏற்படுத்தின அதே தேவன், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். தாவீது வாழ்ந்த பொழுது அந்த தாவீதோடு கூட இருந்த தேவன் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தாவீதுக்கு அருளின அந்த நிச்சய கிருபையை நமக்கும் அருளுவார். நித்திய உடன்படிக்கையாக நமக்கும் அதை ஏற்படுத்துவார். எப்பொழுது நம்மை உணர்ந்து தேவ சமூகத்திலே முழுமையாக நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நிச்சய கிருபைகளை எங்களுக்காக நித்திய உடன்படிக்கையாக வைத்திருக்கிற உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே வந்து அந்த கிருபைகளை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியற்றவர்களாய் நாங்கள் இருந்தாலும் இதோ உடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தகுதிப்படுத்தும்படியாக எங்களை முழுமையாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு தாவீதுக்கு கொடுத்த அந்த நிச்சய கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கும் தரும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறோம். இதோ உம்மை நோக்கி பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் அந்த நித்திய கிருபைகளை கொடுத்து ஒரு நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்தும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, கிருபையாக இறங்குவீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, இந்த வசனத்தின் பொருளை உணர்ந்து தாங்களும் தங்களுடைய சந்ததியும் நித்திய கிருபைக்குரியவர்களாக அந்த நித்திய உடன்படிக்கையிலே சேர்ந்து கொள்ள தங்களை அர்ப்பணித்து விட உதவி செய்வீராக. தொடர்ந்து ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமே தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.